ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th கெமிஸ்ட்ரிக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறப்போ, அதுவும் நிச்சயமாக பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1க்கான இம்பார்ட்டன்ட் எல்லா யூனிட்டுக்கு போட்டிருக்குப்பா. ஸோ 7 யூனிட்டுக்கு போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் பசங்களுக்கு வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் போடுறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கும் போதே நான் பசங்களுக்கு இன்னும் ஒரு 15 to 10 மினிட்ஸில் அந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். லாஸ்ட் வீடியோ நான் பசங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், அதாவது ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 5 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 5 மார்க்ஸை நம்ம பசங்க கம்பல்சரி படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா அடிச்சு சொல்கிறேன், நம்ம பசங்க கெமிஸ்ட்ரியில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பக்காவாக அட்டன் பண்ணிங்கன்னா மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா. கம்பல்சரி கொஸ்டினுக்கு ஒரு PDF டெலிகிராமில் போட்டுடுறேன், போய் பார்க்கலாம், டக்குன்னு பார்த்துருங்க. அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அந்த சம்ஸை போட்டு பார்த்தாலும் சரிங்க, அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் தியரி பாட்டிருக்கும். ஸோ அதை படித்தாலே போதும். கம்பல்சரி கொஸ்டினில் 2 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம், 3 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் பசங்களோட எல்லாமே இம்பார்ட்டன்ட் டக்குன்னு போட்டு நிற்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பட்டன் ஆன்லைன் செட் பண்ணுறேங்க. முக்கியமான மேட்ரு டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணலாம், டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இப்போ யூனிட் 2 தான் பார்க்குறோம். ஸோ யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஒன் CO is a reducing agent, justify with an example. 5th one write a note on metallic nature of p block elements, very important. இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பா. ஸோ யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா chalcogens belongs to p block, give reasons. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா give the uses of helium. அதாவது நான் பசங்க தெளிவாக சொல்ல பாருங்க, இந்த யூசஸ் வச்சு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன் சரிங்களா. அதாவது உங்கள் புக் பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் மென்ஷன் ஆகிக்காது, ஆனால் இன்டீரியரில் யூசஸ் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் யூசஸில் எதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த யூசஸ் மட்டும் நம்ம பசங்க டெலிகிராமில் போடுறப்ப அதை படிச்சிங்க. அதை படித்தா இந்த யூசஸ் கொஸ்டின் பக்கம் அட்டன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டர்னல் காம்பவுண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி படிச்சிருங்க. இந்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. 4th ஒன் give the uses of sulfuric acid. 5th ஒன் write the reason for the anomalous behavior of nitrogen. 6th ஒன் give the uses of argon, கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த யூசஸ் கொஸ்டின் எங்கே கேட்பாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் 5 மார்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுலேயும் சப்டிஷன் வைஸ் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ABCன்னு. ஸோ அந்த டைப்லையும் இந்த யூசஸ் கேட்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து நல்லா படிச்சிங்க. 7th ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, ரிப்பீட்டடாக அவங்க பப்ளிக் எக்ஸாமில் பல தடவை கேட்டுருக்காங்க. அந்த 7th ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ், கிவ் 4 எக்ஸாம்பிள்ஸ், கம்பல்சரி படிச்சிருங்க. செகண்ட் ஒன் வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ், கம்பல்சரி படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பல்சரியில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் சரிங்களா, நல்லா பார்த்து வச்சுங்க. which is most stable, Fe3+ or Fe2+, ஓகேங்களா. 4th one which metal in the 3D series exhibits +1 oxidation state most frequently and why, ஓகேங்களா பார்த்து வச்சுங்க. 5th one பா, why do zirconium and hafnium exhibit similar properties, very very important, நல்லா பார்த்து வச்சுங்க 5th one கொஸ்டினும். 6th one why europium-2 is more stable than cerium-2. ஸோ இந்த கொஸ்டின், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸாகவே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேபிள் தென் மோர் ஸ்டேபிள் அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் வருது பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி படிச்சு வச்சுங்கப்பா சரிங்களா. நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதை படித்தாலே போதும், நம்ம பசங்க மேக்ஸிமம் அட்டன் பண்ணலாம், 90% அட்டன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து யூனிட் 5 பா. யூனிட் 5 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமரிசம், எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, நம்ம பசங்களுக்கு ஒரு கொஸ்டினில் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் கிட்ட எக்ஸாம்பிள் கேட்குறாங்க அப்படின்னா கம்பல்சரி எக்ஸாம்பிள் எழுதி ஆகணும். அப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம் என்ன பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் இருந்தால் நம்ம பசங்களுக்கு ஒரு 2 மார்க் தான் போடுவாங்க, இல்லை 1.5 தான் போடுவாங்க. 1.5 மார்க் எக்ஸாம்பிள் வச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 2 மார்க் போட்டு 1 மார்க் கட் பண்ணுறோம் சரிங்களாப்பா. ஸோ கம்பல்சரி எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் படிச்சு வச்சுங்க. தேர்ட் ஒன் வாட் இஸ் த கோஆர்டினேஷன் entity formed when excess of liquid ammonia is added to an aqueous solution of copper sulfate. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்து வச்சுங்க. 4th ஒன் வாட் இஸ் crystal field splitting energy, very very important பசங்களா. 5th ஒன் why tetrahedral complexes do not exhibit geometrical isomerism, ஓகேங்களா. ஸோ அதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இந்த ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் படிச்சிக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. ஜஸ்ட் என்னாச்சும் பார்த்து வச்சிங்க, புரியுங்களா, வந்த அடிச்சு விடுறதுக்காச்சும் பார்த்து. யூனிட் 6 பா. யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் யூனிட் செல். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி 2 மார்க்ஸில் கண்டினியூஸாக கேட்டுனே வராங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. வாட்டர் பாயிண்ட் எஃபெக்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் உங்களோட கம்பல்சரியில் இந்த பாயிண்ட் எஃபெக்ட்ஸ் கேட்குறாங்க. கேல்குலேட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் FCC யூனிட் செல், கம்பல்சரி அந்த கேல்குலேட் பார்த்து வச்சிங்கப்பா. அதே மாதிரி தான் 4th ஒன் கேல்குலேட் த பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் பாடி சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல். ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்து வச்சுங்க. 5th ஒன் ஒய் அயனிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் ஆட் அண்ட் பிரிட்டில், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6th ஒன் ரைட் ஷார்ட் நோட் ஆன் மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வித் அன் எக்ஸாம்பிள், ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க பசங்களா. ஸோ யூனிட் 6ல் மொத்தமே 6 தான் கொடுத்துருக்கோம், அவ்வளோ கொஸ்டின் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த கொஸ்டின் பசங்க ஸ்கிப் படிக்காம வந்து போயிட்டு உடனே படிச்சிங்க. யூனிட் 7லேயே வந்து ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் சரிங்களா, நல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பா, டிஃபைன் ஆவரேஜ் ரேட் and instantaneous rate, ஓகேங்களா. செகண்ட் ஒன் டிஃபைன் ரேட் லா and rate constant, நல்லா பார்த்து வச்சுங்க.
ஸோ அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஒன்று பசங்களா இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் தயவு செஞ்சு இந்த கொஸ்டினில் பார்த்து வச்சிங்க. ஏன்னா இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின், அது இல்லாமல் உங்கள் ஆஃப் இயர்லி குவார்டர்லி சொல்லிட்டு இது கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வரும். சரிங்களா, அதனால தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பசங்க தெளிவாக சொல்லிட்டேன்ப்பா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின் சொல்லிட்டு பக்காவாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் கம்பல்சரி இதை படிச்சிருங்க. கம்பல்சரி படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். சரிங்களா, அதுக்கப்புறம் ஃபோர்த் ரைட் த அரேனிஸ் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் இன்வால்வ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின் இந்த ஃபோர்த் ஒன்றுப்பா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் உட்பட. சரிங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிச்சிருங்கப்பா. சப்போஸ் நான் பசங்க டவுட் இருக்கு, ஏதாச்சும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் கேட்டால் அப்படின்னா டெலிகிராமில் போட்டுறேன். போய் டெலிகிராம் ஜாயின் பண்ணா போய் டக்குன்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்க. கீழே நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பசங்களா. முக்கியமான மேட்டர் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நான் பசங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில்ப்பா உங்களுக்கு வால்யூம் 2க்கான இம்பார்ட்டன்ட் டாப் மோஸ்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.